அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தென்னை மர பராமரிப்பு வீடுகளில். இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் பல்வேறு தலைப்புகளில் நம்ம தென்னை வளர்ப்பை பற்றி பேசியிருந்தாலும், நிறைய பேர் வீட்டுக்கு பின்னாடி வளர்த்துருக்கோம், அல்லது அதாவது புறக்கடைங்கிற அமைப்பில் நம்ம வீட்டுக்கு பின்னாடி வளர்த்துருக்கோம், அல்லது வீட்டுக்கு முன்னாடி வளர்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு குறுகிய இடத்துல நம்ம வளர்க்குறோம் அப்படிங்கிறப்ப நம்ம என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கிறோம். திருப்பி நீங்கள் கேட்குற கேள்விகள் என்ன அப்படின்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் நான் வளர்க்குறப்ப என்னென்ன சத்துக்கள் கொடுக்கணும், ஒரு வீட்டில் இருக்க பெண்மணியாக இருந்துட்டு நான் என்ன சத்துக்கள் கொடுக்கணும். கண்டிப்பாங்க தென்னை மரம் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமான சத்துக்கள் தேவைப்படக்கூடிய ஒரு மரம். ஏன்னா பூமிக்குள்ளே இருக்க வேர்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே நம்ம குடிக்கிற ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு டியூபுக்குள்ளே உள்ளே போய் வெளியே வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள மரம் தான் தென்னை மரம். சரிங்களா? அப்போ அவ்வளோ வேர்கள் இருக்குது அப்படின்னா அந்த வேர்களுக்கு உணவு எடுக்கிற மாதிரியான அமைப்பை கொடுக்குறதும், அனைத்து வெயில் மழை அதில் தாங்குகிற மாதிரி நேராக நிமிர்ந்து நின்றும் பூக்களையும் காய்களையும் தர வேண்டிய ஒரு அமைப்பு அது. அப்போ சத்துக்கள் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. பொதுவாக நம்ம வீடுகளில் என்ன விதமான சத்துக்கள் நம்ம இருக்கலாம் அப்படின்னா, நம்ம கையில் இருக்கலாம் அப்படின்னா, பக்கத்தில் யார் மாடு வச்சுருக்காங்க, நீங்கள் மாடு வச்சுருந்தா சந்தோஷம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் யார் மாடு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த சாணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கூட கொண்டுட்டு சேர்க்கலாம். சரிங்களா? சேர்த்து வச்சுட்டு அது மேலே ஒரு பாலித்தீன் கவர் போட்டு மூடி வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு பண்ணுறது நல்லது. அல்லது பக்கத்தில் இருந்து அந்தந்த டைமில் எடுத்துக்கலாம். எப்படி? 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு மரத்துக்கு 20 கிலோ அளவுள்ள மக்குன சாணம் வேணுங்க. மரத்துலேருந்து 3 அடி தள்ளி ஒரு வட்டம் போடணும், மண்வெட்டியில் சுரண்டணும். இந்த சாணத்தை உள்ளே போட்டால் போதும். சரிங்களா? போட்டுட்டு வேப்பம் புண்ணாக்கு பக்கத்தில் கிடைக்குதான்னு பாருங்கள். கிடைச்சா சந்தோஷம், கிடைச்சா 1 கிலோ அதில் உள்ளே போடணும். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சாம்பல். அடுப்பெரிச்ச சாம்பல் அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில், இப்போ புரோட்டா கடையிலலாம் டெய்லி சாம்பல் கிடைக்கும் இல்லைங்களா, சொல்லி வச்சோம்னா மூட்டைகள் நம்ம கொடுத்துட்டோம்னா, அதுக்கு ஒரு பணம் கொடுத்துட்டோம்னா நமக்கு சாம்பல் கிடைக்கும். இந்த சாம்பலை தான் ஒரு மரத்துக்கு ஒரு மாதத்துக்கு 5 கிலோ அப்படிங்கிற அளவில் நம்ம போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். இந்த சாம்பல் 12 மாதமும் போடணும். ஆனால் இந்த மக்குன சாணமோ அல்லது வேப்ப முன்னாக்கோ 3 மாதத்துக்கு கூட வச்சா கூட போதும். சரிங்களா? இதெல்லாம் மண்ணுக்குள்ளே போட்டு மூடணுங்க. மூடி தான் தண்ணி கொடுக்கணும். சரிங்களா? இந்த கவனம் வச்சுக்கோங்க. எல்லோரும் நீங்கள் அதை தான் திருப்பி கேட்குறீங்க. அப்படி செஞ்சுருங்க. 2வது, இல்லை எனக்கு ரொம்ப கம்மியாக தான் சாணம் கிடைக்கும் அப்படின்னு உங்களோட வீட்டோட அமைப்பு அப்படி இருந்ததுன்னா, நமக்கு தேவை ஜீவாமிர்தம் தயாரிக்கிறதுக்கு தேவையான ஒரு மாதத்துக்கு 40 கிலோ சாணம். 40 கிலோங்கிறது என்ன அப்படின்னா, இந்த தலையில் வீடு கட்டுறதுக்கு ஒரு சட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் 5 கிலோ. நமக்கு 8 சட்டி வேணும். சரிங்களா? அதே மாதிரி கோமியம் அப்படின்னா, அந்த நாட்டு மாடு தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஜெர்சி மாடு இருந்தால் கூட பரவாயில்ல, கலப்பின மாடு. அதோடைய சாணத்தை கோமியத்தை கூட பிடிச்சு ஒரு 30 லிட்டர் வச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 200 லிட்டர் ட்ரம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதில் 160 லிட்டரு தண்ணீர், 20 கிலோ சாணம், 15 லிட்டர் கோமியம், 2 கிலோ நாட்டு சர்க்கரை, 2 கிலோ கடலை மாவு, இதெல்லாம் கலந்த கலவையை 3 நாள் வச்சுருக்கோம். இதை தான் நம்ம பிரித்து ஊற்ற சொல்கிறோம். இந்த அமைப்புக்கு பேர் ஜீவாமிர்தம். இதான் ஊற்ற சொல்கிறோம். ஆனால் இப்போ வீடுகளுக்கு நான் 4 மரம் தாங்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் 200 லிட்டர் தயார் பண்ண முடியும்னா உங்கள் ட்ரம்மை பொறுத்து முடிவு பண்ணுங்கள். அந்த 200 லிட்டரில் முடிவு பண்ணணும்னா ஒரு மரத்துக்கு ஒரு தடவைக்கு 10 லிட்டர்லேருந்து 15 லிட்டர் ஊற்ற முடியும். 4 தடவைன்னா ஒரு மாதத்துக்கு உத்தேசமாக 80 லிட்டர் செலவாகும். நீங்கள் இந்த 80 லிட்டரு இப்படி கொடுக்கறத விட இன்னும் வாய்ப்பு இருந்ததுன்னா அதோட அளவை கூட வைக்கலாம். உதாரணத்துக்கு 20 லிட்டர் ஒரு தடவைக்கு, அப்படியே 25 லிட்டர் ஒரு தடவைக்கு அப்படின்னு வச்சிங்கன்னா, ஒரு 100 லிட்டர் ஒரு 15 நாட்களுக்கு 100 லிட்டர் நம்ம கொடுத்துட முடியும். இன்னொரு மிச்சம் நம்மகிட்ட ஒரு 100 லிட்டர் இருக்கும் இல்லைங்களா, அதை பின்னாடி வரக்கூடிய நாட்களில் ஒரு மரத்துக்கு 25 லிட்டரு, குறைஞ்சபட்சம் 5 லிட்டருங்க, அதிகபட்சம் 20 லிட்டருங்க. எது முடியுமோ அதை
அந்த மரத்தை சுற்றி நம்ம கீழே அடி உரம் வச்சோம் இல்லைங்களா, அது மேலே போடணும். இதை மட்டும் செய்யலாமா? பார்த்துக்கங்க. இதில் இன்னும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேளுங்க. சரிங்களா? நன்றிங்க.